சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And behold, certain of the scribes said within themselves, This man blasphemeth. Matthew 9:3. శాస్త్రులలో కొందరు ఇతడు దేవదూషణ చేయుచున్నాడని తమలో తాము అనుకొనగా, మత్తయి సువార్త 9:3 அப்பொழுது வேத பாதகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகின்றான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். மத்தேயு 9:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் முகத்தை பார்க்கின்றவர் அல்ல, இருதயத்தையும் இருதயத்தின் நினைவுகளையும் ஆராய்ந்து பார்க்கின்றவர். அங்கே எல்லாம் ஜனங்களும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் வேத பாதகர்களுடைய இருதயமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சிந்தித்து கொண்டிருந்தது. அதை தேவன் அறிந்து கொண்டார். நம்மையும் அப்படித்தான் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஓட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். நாம் நன்மையை நினைப்போமானால் நிச்சயமாய் நன்மைக்கு தக்கதாக தேவன் பலனை கொடுக்கின்றவராயிருப்பார். தீமையை நினைப்போமானால் தீமைக்கு தக்கதாக பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மனிதன் பார்க்கின்றவனமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. அவர் முகத்தை அல்ல, இருதயத்தையே காண்கின்றார். நம்மை காண்கின்ற தேவனை நாம் நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.